கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட பேதுரு சொன்னதான ஒரு தைரியமான உறுதியான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். அவர் பரிசுத்த பேதுரு ஆகுவதற்கு முன்பாக இயேசுவுக்கு சீஷனாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு சாதாரண பேதுருவாக இருந்தார். ஆனால் அவருக்கென்று கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். மற்ற சீஷர்களை காட்டிலும் அவருக்கு ஒரு விசேஷித்த வெளிப்பாடு கிடைத்திருந்தது. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் அந்த இயேசு பிலிப்பு செசரியா பட்டணத்தின் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய சீஷர்களை குறித்து கேட்கிறார். ஜனங்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எலியா என்றும் மற்றவர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பேதுரு மட்டும்தான் தைரியமாக எழுந்து நின்று நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறார். இதை வெளிப்படுத்தினது யார்? தேவனே அவருக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார். மற்றவர்கள் யாரும் ஒரு சில தீர்க்கதரிசி என்றார்கள், அற்புதங்களை செய்கிறவர் என்று சொன்னார்கள், மற்ற காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் பேதுருவுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய வெளிப்பாடுகிறது. ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொன்னார். நாமும் கூட இன்றைக்கி ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற வேளையில் மற்றவர்களெல்லாம் அவர் ஒரு தலைவர், அவர் பெரிய மகான் என்று சொல்லி கொண்டு போவார்கள். அந்த நேரத்தில் நாம் இயேசு ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் பேதுருவைப் போல நாமும் தைரியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருக்கு கொடுத்த அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுள்ள கிறிஸ்து என்று அவர் எவ்வளவு தைரியமாய் அறிவித்து கொடுத்தார், அதே போல் நாங்களும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.